ஹீரோன்னு சொல்கிறான், நம்ம வேணா மவுண்டனில் போய் கேம்பிங் பண்ணலாமா ரைடோன்னு கேட்க, ஹீரோன்னு சொல்கிறான், உனக்கு ஒன்றும் எங்கிட்ட இது மாதிரி யோசனை எதுவும் தெரியல ரைடோ, இதை பற்றிலாம் யோசிச்சு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுப்பா, வாப்பா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட, இது ரொம்ப ஃபன்னாக இருக்கும் போல, நானும் கூட வரேன்னு சொல்ல, ஒஷிரா நீயும் வரையான்னு சொல்லிட்டு இஷிகாவை கேட்க, அவளும் நானும் வரேன்னு சொல்ல, ரைனா நீயும் வரையான்னு கேட்க, அவளும் தலையாட்டுறான், அப்போ எல்லாரும் வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, ரைனா இது மாதிரி எக்ஸைட்டாக இருந்தது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. இஷிகான்னு சொல்கிறான், ரைடோ நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணியான்னு கேட்க, சாட்டவும் சொல்கிறான், ரைனா இன்னும் வரலையான்னு கேட்குறான், ஹீரோவும் இன்னும் வரணும்னு சொல்ல, ரைனா இது மாதிரி லேட்டாக வர மாட்டாரு, ரைனா நீயே எல்லாம் புள்ளி எடுத்துன்னு வரியா, இது உனக்கு ஓகேவான்னு கேட்க, அவனும் தலையாட்டேன், சரி அப்போ நாங்கள் ரைஸ் எடுத்துகிட்டு வரோம், மீதி எல்லா பொருளும் நீயே எடுத்துகிட்டு வா சொல்ல, ஹீரோ சொல்கிறான், ஒரு வேளை அப்படி இருக்குமோ, நைட்டு ஃபுல்லாக எக்ஸைட்லேயே இருந்தனால அவள் ரொம்ப லேட்டாக தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் சொல்லிட்டு ஹீரோவும் போவேன், அட அவள் இவ்வளோ நேரமாக இங்கே தான் இருக்காளா, அவனும் சொல்கிறான், நான் ரொம்ப அதிகமாக பேக் பண்ணிட்டேன், அதான் இது ரொம்ப வெயிட்டாக இருக்குது சொல்ல, ஒஷினா சொல்கிறா, ரைனா நான் வேணா இந்த திங்ஸ் எடுத்து வரேன் சொல்ல, ரைனாவும் தேங்க்யூ சொல்கிறா, இஷிகாவும் சொல்கிறான், சென்சே நீங்கள் எங்களுக்கு லிஃப்ட் கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல, அதை பற்றிலாம் கவலைப்படாதுப்பா, நாளைக்கு நானே வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க, சென்சே நீங்கள் என் கூட வாங்க சொல்ல, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்குமா, அதனால் எனக்கு இதில் கொஞ்சம் பயமாக இருக்குது, இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, இஷிகாவும் சொல்கிறான், அதெல்லாம் இன்னும் ஒரு ஓப்பன் பேசிங் ஸ்டார்ட் ஆகும், ஆமாம் பாடி ஹீரோன்னு சொல்கிறான், சரி வாங்க நம்ம டென்ட் போகலாம்னு சொல்லி கூப்பிட்றான், என்னடா ஒரு சில செகண்ட்லேயே டென்ட் போட்டு முடிச்சிட்டான், ரைனா ரொம்ப சீரியஸாக இருக்க நினைக்கிறேன், சரி இப்படியே இருந்தாலும் நல்லது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இதை போட்டோம், அதனால் நம்ம நைட்டு டின்னருக்கு இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு இஷிகா சொல்ல, ரைனா எல்லா பொருளையும் எடுத்துன்னு வந்து கேட்க, அவளும் தலையாடுறான், ஹீரோ மனசுக்கு சொல்கிறான், ஃபுட்டை பற்றி நம்ம இப்போ கவலைப்படுறத ரைனா நீ எல்லா பொருளையும் மறந்து வச்சுட்டு வந்தால் கேட்க, சரி அழுவாத ரைனா நம்ம கிட்ட ரைஸ் இருக்குது, ஆனால் நம்ம நல்லா தான் இருப்போம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் நான் திரும்பவும் ஃபெயில் ஆகிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க சொல்ல, ரைனா அதெல்லாம் பரவாயில்ல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க, ஹீரோமா கிரவுண்ட் கீப்பர் இந்த ஃபாரஸ்ட்லேருந்து நாங்கள் சாப்பிடக்கூடிய பொருள் எடுக்கலாமா கேட்க, எடுக்கலாமா எந்த ஒரு பிரச்சனை இல்லை சொல்ல, ஹீரோவும் சொல்லலாம், சரி வாங்க நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் எடுக்கலாம் சொல்ல, சரி நீ இப்படி சொல்லிட்டு நான் எதை எடுக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா கேட்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோவும் சொல்கிறான், இதுதான் சாக்லேட் ஃப்ரூட்டு, அது மட்டும் இல்லை இது ஒரு லேட் வைஸ்டர்ன்னு சொல்லுவாங்க, அது இருக்குல்ல அது வந்து மவுண்டன் யாம்ஸ் சொல்லுவாங்க, சின்ன காட்டுறாங்க, ரைனா இந்த ஓடையில் நீ மீன் பிடி, இது மாதிரி மவுண்டன் ஸ்ட்ரீம்ஸ்லாம் மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் ரைனா சேர் பண்ணுற மாதிரி என்ன ஒரு விஷயம் நான் செய்யணும், சரி பரவாயில்ல நான் இப்போ வந்து எங்களுக்கான ஃபுட்டை நான் தேடணும், நம்ம இது மாதிரி மவுண்டன் ஸ்ட்ரீமில் இருக்க டேஞ்சரை வந்து ஃபீல் பண்ணால் அது இது மாதிரி பாலைக்குள்ளே போய் பதவிக்கும், அதனால் அது போகிற வழியே நான் போயிட்டு அட்டாக் பண்ணணும் நம்ம ஹீரோவும் சொல்ல, ஹீரோவும் கேட்குறான் என்னாச்சு ஓசிலாசான்னு சொல்லிட்டு கேட்க, அவனும் சொல்கிறான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், நானும் ஈஸியாகவும் வெஜிடபிள்ஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணிட்டோம், அதனால் சாட்டை வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னான், ஹீரோவும் ஓ அப்படியே சரியா அந்த ஸ்பீரை என்கிட்ட கொடுன்னு சொல்லிட்டு அவனும் கேட்க, நான் அந்த ஸ்பீரை யூஸ் பண்ணலான்னு நினச்சேன், அப்படி ஹீரோ இமேஜ் பண்ணுறான், வெயிட் பண்ணு ஒசிலாசா என்ன அந்த பேரை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம், அங்கே ஒன்று வருது போய் ஒசிலாசா சொல்லு, அவனும் சொல்கிறான் என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தர் ஃபிஷர் மேனு அவளை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவேன் சொல்ல, சரி ஒசிலாசா நீ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க சொல்ல, அதெல்லாம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறான், நான் எப்போ ரைனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால நீ என் மேலே கோவமாக இருக்குன்னு நினச்சேன், அவன் சொல்கிறான் நான் அவன் மேலே ஜெலஸாக தான் இந்த மாதிரி டைமில் நான் உன்னை ஏமாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் உன்னை எப்போ ரைனா கூட பார்க்கும்போதும் ரைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுறான், உன் மேலே நான் பொறாமப்பட்டாலும் நீ பார்க்கறதுக்கு பயமுறுத்துறவனா இருந்தாலும் நீ ஒரு கெட்டவன் இல்லை ரைடோன்னு சொல்லி, சரி வா நம்ம இன்னும் நிறைய மீன் பிடிப்போம் நம்ம ஹீரோ சொல்ல, நம்மளுக்கு மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோவும் அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் எடுத்து போய் காட்டுறான், அவரும் அது எல்லாமே சாப்பிடலாமான்னு சொல்ல, நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க ரைனா நாங்கள் ரைஸை ரெடி பண்ணிக்கலாம் மீதி எல்லா டிஷ்ஷும் நீ பார்த்துக்க சொல்ல, சரி என்கிட்ட விட்டுருங்க அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க இது ரொம்ப நல்லா இருக்கு, ரைனாவும் சொல்கிறான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ரைடோ, நம்ம எல்லாரும் இது ஒன்றா செஞ்சோம், அதான் இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது சொல்ல, அவங்களும் அங்கே கார்ட்ஸ் கேம் ப்ளே பண்ணிருக்காங்க, நான் திரும்ப ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு இஷிகாவை சொல்ல, இஷிகாவை நீ நல்லா ப்ளே பண்ணுற சொல்ல, யோசிதான் சொல்கிறான் நான் எவ்வளோ தூங்க வேண்டிய டைம் வந்துச்சு சொல்ல, என்னது தூங்க போறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா சொல்ல, இல்லை நான் எப்போ தூங்க வேண்டிய டைம் இதுதான், அவளும் குட்னே சொல்லிட்டு போவேன், இஷிகாவும் சொல்கிறான் பாரா அவள் நல்ல நல்ல ஹாபிட்ஸ்லாம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, சரி ரைடோ நம்ம ஏன் கொஞ்ச நாள் அட்வென்ச்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்க, என்னது அட்வென்ச்சர் நம்ம ஹீரோ கேட்க, சாட்டவும் சொல்கிறான் நான் சொல்லணும்னு நினச்சேன் இந்த கார் ரொம்ப பெருசாக இருக்கு, இஷிகாவும் சொல்கிறான் நம்ம கிட்ட மொபைலில் சிக்னல்லாம் இருக்குது சொல்ல, ஃபோனை எடுத்துன்னு வந்துருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இஷிகாவும் சொல்கிறான் சாட்டோ நம்ம ஏன் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியாக விடக்கூடாது, ஆமாப்பா நீ சொல்கிறது காட்டு தான் சொல்லிட்டு, இஷிகாவா நம்ம இன்னும் எவ்வளோ நேரம் நடக்க போகிறோம் சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இஷிகாவா சாட்டோ இவங்க எங்கே போனாங்க, ஒருவேளை அவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு எங்களை காட்டுக்குள்ளே விட்டுட்டு அவங்க தனியாக எங்கன்னா சுற்றிட்டு போயிட்டாங்களா, அப்போ நான் எங்கேயே மாட்டிக்கிட்டுமா சரி அவங்க எங்கே போனாங்க சொல்லிட்டு ரைனா கேட்க, ஹீரோவும் அவங்க நல்லா தான் இருக்காங்க அவங்க மாற்றம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் அவளை பயமுறுத்தாமல் இருக்கணும், அது மட்டும் தான் நான் இப்போ அமைதியாக இருக்கணும், இதுமாதிரி நைட் டைமில் தொலைஞ்சு போயிட்டுனா ஃபஸ்ட்டு ரூலே எங்கேயும் தூரமாக போகக்கூடாது, இதுமாதிரி நைட் டைமில் நம்ம மாட்டிட்டுனா முதல்ல நம்ம அமைதியாக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸை பற்றி அவங்கள பேசி அவங்கள சேரப் பண்ணணும், ரைனா அதை பாரு ஸ்டார்ஸு ஸ்டார்ஸ் பற்றிலாம் அவ்வளோ எதுவுமே தெரியாது, ரைனாவும் ஸ்டார்ஸா ரொம்ப அதிகமான ஸ்டார்ஸ்லாம் இருக்குது இது ரொம்ப அழகாக இருக்குது சொல்லிட்டு ரைனா சொல்ல, ஹீரோவும் ஆமாம் அவங்களும் அங்கே தனியில் இருக்க இவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, இது ரொம்ப நல்லா போகுது போல அப்படியே இஷிகாவை சொல்ல, ஆமாம் பாரு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்க, ஹீரோவா ஸ்டார்ஸை பார்த்து இருக்க, ரைனாவும் ஹீரோவை பார்த்து இருக்கா, அவளும் சொல்கிறான் ரைடோக்கும் நான் வந்து உங்ககிட்ட
திடீர்னு ஒரு சவுண்ட் இருக்கு. அது என்ன சொல்லிட்டு அது நம்ம பக்கத்தான் வருது. இப்போ நான் என்ன பண்றது? ஹீரோ யோசிக்க அங்கே இஷிகாமா இது ரொம்ப மோசம், இது ஒரு வைல்ட் பீஸ்டா சொல்லிட்டு அங்கே சாட்டம் சொல்ல அட்டாக் பண்ற மாதிரி வர என்ன தாண்டி போன சொல்லிட்டு ஹீரோ அங்கே நிற்க ஹீரோ சொல்றான் ரைனா அது ஒன்னோட டாக் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரைனா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கத்திட்டு வர இவனா நான் நல்லா இருக்கேன், இது என்னோட டாக் தான், இது பேர் நூயின்னு சொல்ல நான் மிஸ் பண்ண போல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தியா, ரொம்ப தேங்க்யூன்னு சொல்ல இது ரொம்ப புத்திசாலியான டாக்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க ரைனா சொல்றா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு ரைனா அந்த டாக் கிட்ட சொல்ல சரி வாங்க நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்துட்டோம், சரி வாங்க சொல்லிட்டு அவனை கூப்பிட எனக்கு இது மாதிரி வேற ஃபிலோவில் தூங்கினாலே எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்றான். அட நீங்க எனக்கு தூங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இது மாதிரி டைம் நான் ஏந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல ரைனா நீ ஒன்றும் தூங்கவே இல்லையா சொல்லிட்டு தூங்கத்தை பிரச்சனை இருக்க சொல்ல ஓ நீ ஒன்றும் தூங்கவே இல்லையா சொல்ல அவனும் தலையாட்டான். நான் இப்போ என்ன செய்வேன் சாட்டாவில் ஏந்துருவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பயப்படுறான். ரைனா கூப்பிட்றா அது பரவாயில்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்ல இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரைனா கேட்க அவளும் சொல்றா ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்றா. ரைனா சொல்றா நான் உங்ககிட்ட சில விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், என்ன விஷயம் சொல்லிட்டு கேட்க நான் ரைடா கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், ஆனால் அவன் அதை எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல, நான் அந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்ல போனா எனக்கு பயமா இருக்கு, அது மட்டும் இல்லை அவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவன் என்னை எப்பயும் போல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா தெரியல, இதை நினைச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரைனா அவனோட கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு ரைனா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், நானா இருந்தா கூட அவங்க கூட இதை பத்தி சொல்லியிருக்கணும் தெரியல, சரி விட்டு உன்னை பத்தி தெரிஞ்சுனா போதும் எல்லாம் சரியாயிடும் நான் நம்புறேன். அவனும் தேங்க்யூ சொல்ல ரைடா அவனும் தூங்காம இருக்கான் போல வேணாச்சா நீ அவங்ககிட்ட போய் சொல்லு நான் அவங்க 2 பேரும் ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டா இருக்கேன், இது எல்லாமே கரெக்டா போகும், நீ அவங்ககிட்ட போய் சொல்லு. ரைனாவும் தேங்க்யூ சொல்ல சரி நான் போயிட்டு வரேன் கொஞ்சம் இரு குட் லக் ரைனா. ரைனாவும் தேங்க்யூ சொல்ல நீ ஒன்றும் தூங்கலையா ரைனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓ நீ பசியோட எழுந்துட்டியா சரிவா நான் பாதியாக பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்கறான். ரைனா உனக்கு இந்த பாதி போதுமா கேட்க அவளும் இல்லைன்னு சொல்லிட்டு தலையாட்டான். ரைனா உனக்கு குளிர் தான் சொல்லிட்டு கேட்கறான். அவளும் அதெல்லாம் இல்லை எனக்கு அவ்வளோ குளிர்லாம் இல்லை, அப்போ உனக்குன்னு சொல்லிட்டு ரைனா கேட்க நான் நல்லா தான் இருக்கேன், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல ரைடாக்கும் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன், நம்ம இப்போ ஸ்டார்ஸை பார்த்துருக்கும் போது நான் அதை ஸ்டார்ட் பண்ணேன், நான் நினைக்கிறேன் ஒன்று ரைனா நான் வந்து அப்படின்னு நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்கிறான். ஆனால் நம்மளுக்கு அதை காட்டல, ஆனால் நம்ம 12th எபிசோடு தான் அது என்ன சொல்லிட்டு காட்டுவாங்க, அதனால் வெயிட் பண்ணுங்க.